जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद प्रभु की जय प्रभु की जय श्री प्रभुपाद की जय जय गौर विवाह हरे कृष्ण लक्ष्मी बताइए 8 हरे कृष्ण ஈஸ்வரி பிரதேஷ் பத்தி தான் படிக்கணும் 8.20 ओके हे राम प्रेमा श्री चैतन्य दिलाय जता जता हे राम प्रेमा श्री चैतन्य दिलाय जता जय मदाय पर्यंत अन्ये रखा कथा जय मदाय पर्यंत अन्ये रखा कथा ओके पढ़िए ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கிருஷ்ண பிரேமையின் ஜகாய் மாதாய் போன்ற தாழ்ந்தவர்கள் உட்பட எங்கும் எப்போதும் தாராளமாக வழங்கினார். அவ்வாறு இருக்கையில் ஏற்கனவே புண்ணியவான்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருப்பவர்களை பற்றி என்ன சொல்லுவது? பொருளுரை. மனித சமுதாயத்திற்கான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வள்ளல் தன்மைக்கும் மற்றவர்களின் வள்ளல் தன்மைக்கும் இடையிலுள்ள வேறுபாடு அதனில் பெயரளவிலான சமூக நலப்பணியாளர்கள் மனித சமுதாயத்திற்கு உடல் அளவில் சில சிரமங்களை குறைத்துள்ளனர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையுடன் முழு முதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான மிகச் சிறந்த வசதிகளை வழங்குகிறார். இந்த 2 கொடைகளையும் ஒருவன் தீவிரமாக ஒப்பிட்டு பார்த்தால் அவன் நிதான புத்தியுடனாக இருப்பின் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு மாபெரும் பெருமையினை வழங்குவான். ஒரே நிமிஷம் ஈஸ்வரி மாதாஜி ஒரே நிமிஷம் பிருந்தாமதாஜி அந்த 8.20 ஹரே கிருஷ்ணா கண்டிப்பாடுங்க ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா கண்டிப்பாடுங்க. இந்த குறிக்கோளுடன் தான் கவிராஜ கோஸ்வாமி கூறினார், ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய தயா கரக விசார விசார கரிலே சித்தே பாபே சமத்காரா. உங்களுக்கு தர்க்கத்திலும் வாதத்திலும் உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் அன்பு கூர்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை ஆய்வு செய்வதற்கு அதனை பயன்படுத்துங்கள். அவ்வாறு செய்தால் அது மிகவும் மலைக்க செய்வது உணர்வீர்கள். சைத்தன்ய சரிதரம் ஆதிநிலை 8.15. ஸ்ரீல நரோத்மதாசா தாவூர் கூறுகிறார், தீனகீன ஜதசில கரிநாமே உத்தாரில தாரா சாசி ஜகாயி மாதாயி. ஜகாய் மாதா என்னும் 2 சகோதரர்கள் கலியுகத்தின் பாவப்பட்ட மக்களுக்கு உதாரணமாக உள்ளனர். அவர்கள் சமுதாயத்திற்கு தொல்லை கொடுப்பவர்களாக இருந்தனர். ஏனெனில் அவர்கள் மாமிசம் உண்பவர்களாக, குடிகாரர்களாக, பெண் பித்தர்களாக, திருடர்களாக, கொள்ளர்களாக இருந்தனர். இருப்பினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களையும் விடுவித்தார். அவ்வாறு இருக்கையில் நிதான புத்தியுடையோர், புண்ணியவான்கள், பக்தர்கள் மற்றும் நல்லுணர்வு கொண்டவர்களை பற்றி என்ன சொல்லுவது? பிரமணத்தன்மை கொண்ட பக்தர்களையும் ராஜரிஷிகளையும் பற்றி சொல்லுவதற்கு ஏதும் இல்லை என்பதை பகவத்கீதை உறுதிப்படுத்துகிறது. கிம் புனர் பிராகண புண்ணிய பக்த ராஜசேஸ்தத. தூய பக்தன் சங்கத்தினால் கிருஷ்ண உணர்வுக்கு வருபவர் எவரும் முழு முதற் கடவுள் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல தகுதியுடையவராகிறார். பகவத்கீதையில் 9.32 பகவான் பின்வருமாறு அறிவிக்கின்றார், மாம்கி பார்த்த வியாபாஸ்திரியா ஏ பிஸ்யு பாபசோனாயக ஸ்திரியோ வைஸ்யாஸ்தத சூத்ராஸ்தேபியாந்தி பரம் கதீம். துருகாவின் மகனே, பெண்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவராக யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடையர்கள் பரமகதியை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானுஜராய்க்கும் இடையிலான உரையாடல் பிரபு
8.20 மகாபிரபு ராமன் 8.20 தான் அதுல இதுல இல்லையா பிரபு? பேஜ் நம்பர் 105 ரெண்டாவது புக் தான் பாகம் 2 அத்தியாயம் 7 இருந்து 11 அந்த புக் தான். அது இல்லையா? ஆதிலீலை பாகம் 2 அத்தியாயங்கள் 8-17 வரும் பிரபு. மத்தியில அது கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணாமதான் உங்களுக்கு ஆதிலீலை தான் படிச்சிட்டு இருக்கணும். ஆதிலீலை படிக்கல. சரி ப்ரோ. வீட்ல படுங்க சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் வீட்ல படுங்க. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்ல. யாருக்காவது இந்த லாஜிக்கல்ல ஏதாவது புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்லாம் அது கிருஷ்ணருடைய சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அவ்வளோ கருணை உள்ள கொண்டவர் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, ஸோ அதே நர்த்தமதாஸ் தாக்கூர் பாடுறார். தீனஹீல ஜாதா ஷீலஹாரி நாமை உத்தாரில தோர சக்ஷி ஜாஹாயி மதாய் ஜகாய் மதாய் மாதிரி தான் எல்லாருமே கலியுகத்தில் இருக்காங்க. ஓகே, அப்போ எவ்வளோ ஒரு கருணை உள்ள இருந்தால் முதலே அது அப்படி அந்த மந்திரத்தை மகாபிரபு கொடுத்துருக்காங்க. அதனால தான் எல்லாருமே நான் யாருமே டிஃபரன்ஷியேட்டே பண்ணுறதில்லன்னு கிருஷ்ணா சொல்கிறார். சுத்ராவாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வைஷ்யவாக இருந்தாலும் சரி, இந்த 3 தான் கீழே, சத்ரியா பிராமணா ஹை. ஓகே, அதனால யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் தான் ஆன்மீக உணர்வு அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்கா. ப்ரூவ் பண்ணிக்கலாம் சைத்தன்ய. ஓகே, சரோஜா நீங்க தான் படிக்கணும். ஜெகன்மாதா என்னும் 2 வீழ்ச்சியுற்ற சகோதரர்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விடுவித்தார். ஆனால் தற்போது முழு உலகமும் ஜகாய்களும் மாதாய்களும் நிரம்பியுள்ளது. வேறு விதமாக கூறினால் சமுதாயத்திற்கு எல்லாவித தொந்தரவுகளையும் உருவாக்கக்கூடிய பெண் பித்தர்கள், மாமிசம் உண்பவர்கள், சூதாடுபவர்கள், திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களால் முழு உலகமும் நிரம்பியுள்ளது. அத்தகு நபர்களின் செயல்கள் தற்போது சகஜமான பழக்கங்களாக மாறிவிட்டன. குடிக்காரனாக, பெண் பித்தனாக, மாமிசம் உண்பவனாக, திருடனாக மற்றும் கொள்ளையனாக இருப்பதை இன்றைய சமுதாயம் வெறுக்கத்தக்கதாக கருதுவதில்லை. இத்தகு செயல்கள் மனித சமுதாயத்தினுள் சகஜமாக ஏற்கப்பட்டு விட்டன. மக்கள் விற்றுவிட்டனர் என்பதால் அத்தகு வெறுக்கத்தக்க தன்மைகள் மனித சமுதாயத்தினை மாயையின் பிடியில் இருந்து விடுவித்துவிடும் என்பது பொருள் அல்ல. மாறாக அவை மனித வர்க்கத்தினை மேன்மேலும் ஜட இயற்கையின் உறுதியான சட்டங்களின் விளைவுகளில் பந்தப்படுத்தும். ஒருவனுடைய எல்லா செயல்களும் ஜட இயற்கை குணங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் செய்யப்படுகின்றன. பிரகிருத்தே கிரியமானானி குணைகி கர்மானி சர்வசக. இன்றைய மக்கள் தமோ குணத்துடன் உறவாடுகின்றனர். ஓரளவிற்கு ரஜோ குணத்துடனும் உறவாடுகின்றனர். சத்வகுணத்தின் சாயலே இல்லை. இதனால் இவர்கள் மென்மேலும் பேராசை மற்றும் காமம் கொண்டவர்களாக ஆகின்றனர். இதுவே அந்த குணங்களுடன் தொடர்பு கொள்வதால் வரும் விளைவாகும். ததா ரஜஸ் தமோ பாவாக காம லோப தயஷ்டயே. ஜட இயற்கையின் 2 தாழ்ந்த குணங்களுடன் தொடர்பு கொள்வதால் ஒருவன் காமத்தையும் பேராசையையும் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.19. உண்மையில் நவீன சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பேராசையுடனும் காமத்துடனும் உள்ளனர். எனவே விடுதலைக்கான ஒரே வழி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கம் மட்டுமே. ஒரே நிமிஷம் சத்யா மாதாஜி 8.20. ஓகே பேபி. ஓகே மாதாஜி கண்டிப்பா. எல்லா ஜகாய்களையும் மாதாய்களையும் சத்வகுணம் அல்லது பிராமண பண்பாட்டின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது 1.2.18-19. நஷ்ட பிராயே ஸ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ததா ரஜஸ்தமோ பாவாக காம லோபாதயஸ்தயே சேத ஏதை அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசித்ததி. மனித சமுதாயத்தின் மோசமான நிலையினை எண்ணி ஒருவன் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உண்மையிலேயே விரும்பினால் அவன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை ஏற்றுக்கொண்டு பாகவத தர்மத்தில் எப்போதும் ஈடுபடுவது அவசியமாகும். பாகவத தர்மத்தில் ஈடுபடுவது எல்லாவித தாமசிகத்தையும் ராஜசிகத்தினையும் அகற்றி விடுகிறது. தாமசிகமும் ராஜசிகமும் அகற்றப்படும் போது ஒருவன் பேராசையிலிருந்தும் காமத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். பேராசை மற்றும் காமத்திலிருந்து விடுபடும் போது அவன் பிராமண தகுதி உடையவனாகிறான்.
பிராமண தகுதியுடையவன் மேலும் முன்னேறும் போது அவன் வைஷ்ணவ தளத்தில் நிலை பெறுகிறான். வைஷ்ணவ தளத்தில் மட்டுமே ஒருவனிடம் உறங்கிக் கொண்டுள்ள இறை அன்பினை எழுப்புவது சாத்தியமாகும். அவ்வாறு செய்த உடனேயே அவனது வாழ்வு வெற்றி அடைகிறது. கலாதி மாதாஜி நீங்க படிங்க. அடுத்தது ஒரே விஷயம் சொல்லிட்டு அதுக்கு படிங்க. ஸோ ரஜஸ் தமஸ் ரெண்டுலேருந்து விடுபடணும். நான் என்ன பண்ண ஒருத்தர் நிச்சயமா பாகவத தர்மத்தை எடுத்துக்கணும். அப்போதான் விடுபட முடியும். இதெல்லாம் விடுபட முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்ரத்தா, சாது சங்கா, வஜ்ரக்கிரியா, அனந்திருவர்த்தி, அப்புறம் லிஸ்டா, அதான் நஷ்டப்பிராய சபதேஷு நித்தியமாக இருந்துச்சு லைஸ்டுக்கி. ஓகே, அப்போ தான் அது வரும் லிஸ்டா. அதுக்கப்புறம் தான் பாவ பிரேமா ருச்சிலாம் ருச்சி பாவ பிரேமெல்லாம் வரும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாவ தர்மத்தை வந்து ஒருத்தர் ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், அவரால் இந்த மாதிரி பிரபடிக்கல் வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் வர முடியும். நான் படிக்க மாதாஜி, கலாவதி மாதாஜி. தற்போது மனித சமுதாயம் குறிப்பாக தமோகுணத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ளது. ஆங்காங்கே ரஜோகுணத்தின் அறிகுறிகளும் காணப்படலாம். காமமும் பேராசையும் காமலோப நிரம்பியுள்ள உலகின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையும் பெரும்பாலும் சூத்திரர்களால் நிறைந்துள்ளது. சிலர் வைசியர்களாக இருக்கின்றனர். மேலும் படிப்படியாக சூத்திரர்களை மட்டுமே கொண்ட சமுதாயமாக இது மாறி வருகிறது. பொதுவுடைமை சூத்திரர்களின் இயக்கமாகும். முதலாளித்துவம் வைசியர்களின் இயக்கமாகும். சூத்திரர்களுக்கும் வைசியர்களுக்கும் இடையேயான இச்சண்டையில் சமுதாயத்தின் வெறுக்கத்தக்க நிலையினால் காலப்போக்கில் பொது உடைமைவாதிகள் வெற்றுவாகை சூடுவார்கள். அவ்வாறு நிகழ்ந்த உடையினை சமுதாயத்தில் எஞ்சி இருக்கும் அனைத்தும் முற்றிலுமாக நாசமடைந்துவிடும். பொது உடைமையை நோக்கிய மனப்பான்மையை எதிர்ப்பதற்கு சாத்தியமான ஒரே வழிமுறை கிருஷ்ண பக்தி இயக்கம் மட்டுமே. இந்த இயக்கத்தினால் பொது உடைமை சமுதாயத்திற்கும் கூட உண்மையான பொது உடைமையின் கருத்துக்களை வழங்க முடியும். பொது உடைமை கொள்கையின்படி நாடே அனைத்திற்கும் உரிமையாளராக இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கமானது இதே கொள்கையினை விரிவுபடுத்தி கடவுளை எல்லாவற்றின் உரிமையாளராக ஏற்கின்றது. மக்களிடம் கடவுளை பற்றிய அறிவு இல்லாததால் அவர்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆயினும் அவர்கள் கடவுளை புரிந்து கொள்வதற்கும் அனைத்தும் கடவுளருக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்வதற்கும் கிருஷ்ண பக்தி இயக்கம் அவர்களுக்கு உதவக்கூடும். அனைத்தும் கடவுளுடைய சொத்து. மனிதர்கள் மட்டுமன்றி மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள் முதலிய எல்லா உயிரினங்களும் கடவுளின் குழந்தைகள் ஆவார்கள். இறைவனின் கருணையை பெற்று இறைவனுடன் வாழ்வதற்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது. இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சாரமாகும். ஹரே கிருஷ்ணா. சத்ரியா சரி பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா ரெண்டு காலி. பிராமணா சத்ரியா ஹெட் ஹேண்ட் காலி. இப்போ இருக்கிறது வைஷ்யா அண்ட் சூத்ரா. வைஷ்யாங்கிறது கேபிட்டலிஸ்ட், அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். சூத்ரா வந்து கம்யூனிஸ்ட், ரஷ்யா அந்த மாதிரி, சைனா, நார்த் கொரியா கம்யூனிஸ்ட். என்ன சொல்கிறாருன்னா போக போக எப்படி முதல்ல வந்து 2 காலி ஆயிடுச்சு இல்லையா, 3வது காலி ஆகிடும். 3வது காலி ஆயிடுச்சு யார் மட்டும் தான் இருப்பா, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப கஷ்டம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் ப்ரீச் பண்ணலாம். ஆனாலும் பிரபாகரை கருணைனா என்ன ஆயிடுச்சு, ரஷ்யாவில் நிறைய பரவி இருக்கு. அதுக்கு மருந்து வந்து கிருஷ்ணவனூர் தான் அப்படின்றார். ஏன்னா கிருஷ்ணவனூர் பயிற்சி பண்ண கம்யூனிஸ்ட்கே ஐடியா கிடைக்கும் எப்படி இது பொதுமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்களே என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கருத்தை வந்து கடைப்பிடிக்கலாம். எல்லாமே கிருஷ்ணனுடைய ப்ராப்பர்ட்டி, எல்லா உயிர்களுக்கும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். ஓகே, கலாதி வர இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் படிங்க. 21 ஸ்வதந்திரா ஈஸ்வரா பிரேமா நிகுதா பந்தரா बिलाइला जारे तारे लाखैले बिचारा பரமபுத்த பகவான் என்ற முறையில் சைதன்ய மகாபிரபு பூரண சுதந்திரம் உடையவர். எனவே பிரேமை என்பதே மிக மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும் பொக்கிஷம் என்ற போதிலும் அவரால் இதனை எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் விநியோகிக்க இயலும்.
பொருளுரை இதே சைதன்ய இயக்கத்தின் நன்மையாகும். ஒருவர் ஏதாவது ஒரு ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தால் படிக்க அர்த்தம் படிக்க சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா, சைத்தன்ய மகாபிரபு முழுவதற்கு கடவுள், முழுவதும் இண்டிபெண்டன்ட், ஸ்வராட் தான் இண்டிபெண்டன்ட். He can distribute love of God to anyone and everyone without consideration. இவர் தான் கொடுக்கணும், இவர் தான் கொடுக்க கூடாது இல்லை, யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும் சைத்தன்ய மகாபிரபுல. ஓகேவா, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இவர் சத்யநாராயண பிரபு படிக்காது, பொருளை படிக்க சத்யநாராயண பிரபு படிக்க 21 பொருள். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை இதுவே ஸ்ரீ சைத்தன்யனுடைய இயக்கத்தின் நன்மையாகும். ஒருவர் ஏதாவது ஒரு வழியில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தால் அவர் சூத்திரர், வைசியர், ஜகாய், மதாய் அல்லது அவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றமடைந்து உடனடியாக பிரேமையினை வளர்த்துக் கொள்கின்றனர். தற்போது தம்மிடம் உண்மையான அனுபவம் உள்ளது. உலகம் முழுவதும் இந்த இயக்கமானது அத்தகு நபர்கள் பலரையும் எளிமையான முறையில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கீர்த்தனத்தினால் இறைவனை நேசிப்பவர்களாக மாறியுள்ளது. உண்மையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழு உலகில் ஆன்மீக குருவாக அவதரித்துள்ளார். அவர் அபராதிகளுக்கும் அப்பாவிகளுக்கும் இடையில் வேற்றுமை பார்ப்பதில்லை. கிருஷ்ண பிரேம பிரதாயதே. அவர் பிரேமையினை எல்லாருக்கும் தாராளமாக வழங்குகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் கூறப்படுவது போல இதனை உண்மையாகவே அனுபவிக்க இயலும். ஹரே கிருஷ்ண பிரபு. சத்யா பிரபு, அந்த நமோ மகாவதல்யாய ஸ்லோகம் தெரியாதா உங்களுக்கு? என்ன பிரபு? நமோ மகாவதல்யாய ஸ்லோகம் தெரியுமா? பிரேம பிரதாய தேவா. என்ன ஸ்லோகம் பிரபு? நமோ மகாவதல்யாய ஆஃபரிங் மந்திரம் இருக்குல்ல, நமோ மகாவதல்யாய. சரி, அதான் நம்ம கத்துக்கணும். கிருஷ்ணா இந்த இதெல்லாம் ஆஃபர் பண்ணும்போது அந்த மந்திரம் சொல்லணும். ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கீங்களா என்ன? ஏற்கனவே அந்த தார்ஸ்டே கிளாஸ்லயோ வெனஸ்டே கிளாஸ்ல பார்ப்பீங்களா? தார்ஸ்டே கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நம்ம. நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக அந்த முதல்ல கற்றுக்கணும். அது இது வரும், நமோ மகாவதல்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே. புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் வரும் இல்லை? கிருஷ்ணாய கிருஷ்ண சித்த ராமலே கௌரி. இது ரொம்ப முக்கியமான வந்துடும், ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா இது வந்து ரூப கோஸ்வாமி வந்து சைத்தன்ய பார்த்தவங்கள சொல்லுவார், ரொம்ப அவ்வளோ கிருஷ்ண பிரேமம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு கருணையா. அதனால மேக்னிஃபிஷியன்ட் அல்காலேஷன் பார்த்தீங்களா சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த மந்திரம் சத்யநாராயண பிரபு. அது மெமரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கருணை தான் நமக்கு நம்ம சம்பிரதாயம், அதனால அது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. எல்லேஷ் மாதாஜி 22 படிக்கல பிரபு. இல்லை எல்லேஷ் மாதாஜி படிக்கணும், அவர் தீப்பில் அவங்களுக்கு வரேன். சரி, தேங்க்யூ பிரபு. எல்லேஷ் மாதாஜி அடுத்து படிக்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அத்யாபிஹாதேக சைத்தன்ய நாம ஜெயிலயா. அத்யாபிஹாதேக சைதன்ய நாம தேயிலய. கிருஷ்ண பிரேம புலகாஷு விஃபல சேஹயா. கிருஷ்ண பிரேமே புலகாஷு விஃபல ஹேஹய. அபராதியாக இருந்தாலும் சரி, அபராதமற்றவராக இருந்தாலும் சரி, யாரேனும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த என்று உச்சரித்தால் இன்றும் கூட அவர் உடனடியாக பரவசத்தில் மூழ்கி கண்களில் கண்ணீர் நிரம்பியவராகிறார். பொருளுரை: நிதாய் கௌரராதே ஷியாம் என்று உச்சரிக்கும் பிராகிருத சகஜியாக்களிடம் பாகவத சித்தாந்தத்தை பற்றிய அறிவு மிகவும் குறைவாக உள்ளது. அவர்கள் வைஷ்ணவர்களின் சட்ட திட்டங்களை பெரும்பாலும் பின்பற்றுவதில்லை. இருந்தாலும் பஜ நிதாய் கௌர என்று உச்சரிப்பதால் அவர்களுடைய உச்சாடனம் உடனடியாக கண்களில் கண்ணீரையும் பரவசத்தின் இதர அறிகுறிகளையும் எழுப்புகின்றது. அவர்கள் வைஷ்ணவ தத்துவத்தின் கோட்பாடுகளை அறியாத போதிலும், கல்வியில் முன்னேறிய நிலையில் இல்லாத போதிலும், இத்தகைய அறிகுறிகளால் அவர்கள் பல்வேறு நபர்களை கவர்ந்து தங்களது
சீடர்களாக மாற்றுகின்றனர். அவர்களுடைய பரவச கண்ணீர் காலப்போக்கில் அவர்களுக்கு உதவலாம். ஏனெனில் ஏதேனும் ஒரு தூய பக்தருடன் தொடர்பு கொண்ட மாத்திரத்தில் அவர்களது வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும். இருந்தும் ஆரம்ப நிலையில் கூட அவர்கள் நிதாய் கௌர என்னும் திருநாமங்களை உச்சரிப்பதால் பிரேமையின் பாதையிலான அவர்களது வேகமான முன்னேற்றம் மிக தெளிவாக காணப்படுகிறது. பாத்தீங்களா, பிராகிருத சகஜியை பத்தி சொல்றாரு. நார்மலா சகஜியா மீட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்களே பிரபாதர். ஆனால் நம்ம அவங்களை குறைவாக மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நித்தாய் கௌரா ராதேஷ்யாம் பஜ நித்தாய், இது சைத்தன்ய மகாபுரு அப்ரூவ் பண்ணல. ஓகே, சைத்தன்ய மகாபுருவை எப்படி வணங்கணும்? சைத்தன்ய மகாபுருடைய ஹோல் நேம் என்ன? வாட் இஸ் த ஹோலி நேம் ஆஃப் சைத்தன்ய மகாபுரு? யாருக்கு தெரியும்? ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஆன்லைன்ல சைத்தன்ய மகாபுருடைய ஹோலி நேம் என்ன? சொல்லுங்க மாதாஜி, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. கேள்வி புரியல பிரபு. என்ன புரியல? சைத்தன்ய மகாபுரு கிருஷ்ணனுடைய ஹோலி நேம் இருக்குல்ல, ஷியாம சுந்தரம் அந்த மாதிரி இருக்குல்ல, சைத்தன்ய மகாபுருடைய ஹோலி நேம் என்ன? நிதாய். நிதாய் நிதாய் நிமாய் நிமாய் நிதாய் நிமாய் நிமாய் நிமாயா? சரி, ஓகே, சரி, மீட்ல போட்டுக்க ரெண்டு பேரும். வேற யாருக்கு எதுவும் இருக்கா? சைத்தன்ய மகாபுருடைய ஹோலி நேம் கௌரா. சரி, அப்புறம் சொல்லுங்க சோதாஜி. அன்னைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, மனசுல வர மாட்டேங்குது கரெக்டா. சரி, ஓகே. சரோஜா மாதாஜி? கௌரங்கா. கௌரங்கா, சரி, ரைட், ஓகே. சரி, கௌரங்கா, நித்யானந்த கௌரங்கா. சரி, ஓகே மாதாஜி, ஓகே. வீட்டில் போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம். சைத்தன்யமோட ஹோல் நேம் என்னன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌர பக்த விருந்தம். இது ஃபுல்லாக சேர்ந்து தான் சைத்தன்யமோட ஹோல் நேம். ஓகே, அதனால நம்ம வந்து சைத்தன்யா சைத்தன்ய மாத்திரம் கிடையாது. ஓகே, ஃபுல்லாக அந்த பஞ்சதத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் அவருடைய ஹோலி நேம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராகிருத சகஜியா இந்த ஹோலி நேமை சொல்லாமல் நிதாய் கௌர் அப்படின்னு சொல்கிறான், ராதேஷ்யாம் சொல்கிறான். ஓகே, அவன் சொல்லவே கூடாது. ஏன்னா அது சைத்தன்ய மகாபுரு விரும்பலாது. சைத்தன்ய மகாபுரு ஹோலி நேம் என்னன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசரி கௌர பக்தவன். ஓகே, இதுதான் ப்ராப்பரானது. ஆனால் இது இவங்களே என்ன பண்ணுறாங்க, கவட்டி படிச்சு நித்தாய் கௌர் ராதேஷ்யாம் பஜ நித்தாய் கௌர ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் இப்படி பாடுவாங்க. ஓகே, நம்ம ஹரிதாஸ் சமாதிலாம் போனால் அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கும் சம்சம் என்ன வருவான், எக்ஸ்ட்ரெஸ் வருவான். ஏன்னா இல்லை நித்தாய் கௌரா அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, சக்ஸஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு தூய பக்தர் இணைப்பு இருந்துதான். ஆனால் கரெக்டான ப்ராசஸ் எழுது நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும். பரப்பா சொல்லியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஹோலி நேம் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா பற்றி நம்ம சொல்லணும். ஓகே, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம போயிடும். ஓகேவா? ஓகே, சத்யா மாதாஜி 23 8.23. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லித்யா படிக்கிறேன். நித்யானந்தா போலித்தே ஹயா கிருஷ்ண பிரேமோதயா கிருஷ்ணானந்தா பாலிதேயா கிருஷ்ண பிரேமாயதயா ஆலாய சகலாங்கா அஸ்ரு கங்காவயா ஔலாய சகலாங்க அசுகங்காவயா. படிக்கிறேன். Simply by talking of Nityananda Prabhu, one awakens his love for Krishna, tills all his bodily limbs are agitated by ecstasy. And tears flow from his eyes like the water of the Ganges. Okay. Okay, correct. Thank you, Mataji. சரி, இதை பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எனக்கு கிருஷ்ணனுடைய பிரேமை கிடச்சிடும். நித்யானந்தம் ரொம்ப கருணை. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஹை கிளாஸ் டிவோட்டீஸ் என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, ஹை கிளாஸ் பீப்புள்.
நித்யானந்த பிரபு ஜகாய மதா எந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணாரு மாத்துறாரு. அதனால நித்யானந்த பிரபு ரொம்ப கருணை உள்ளவர். யார் அவரை பத்தி சரணடைஞ்சாங்களோ அவங்க உடனே என்ன பண்ணலாம், கிருஷ்ண பிரேமையை எடுத்துக்க முடியும். ஏன்னா இவங்களுடைய கருணையில் தான் நம்ம பண்ணோம் சேன் பண்ணணும். நம்மளுடைய திறமையிலையோ இல்லை நம்ம வந்து சாஸ்திரம் படிச்சதுனாலும் இந்த சேன் பண்ணல. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய பிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவங்களுடைய கருணையில் அவங்க சகாக்கள் கருணையில் என்ன பண்ணுறோம், நம்ம சாண்டிங் முன்னேறிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகா அந்த கோயிலே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதகிரார் சிவாஸ்ரீ கௌர பக்தர் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கு கூட ஹரிகிருஷ்ண மதம் இப்படி ஓகேவா. பிருந்தாவதாஜி அண்ட் மலைவாச பிரபு நீங்க பாதி பாதி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிருந்தாவதாஜி படிங்க. 24. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண நாம கோரே அபராதேர விசாரா. கிருஷ்ண நாம கோரே அபராத விசாரா. கிருஷ்ண பலிதே அபராதீரா நா ஹோய விகாரா. கிருஷ்ண பாணி லே அபராதீரா நா ஹயா விகாரா. படிக்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. எனவே வெறும் ஹரே கிருஷ்ணா உச்சாரணத்தால் ஒருவன் பரவசம் அடைவதில்லை. பொருளுரை: ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை உச்சரிப்பதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா என்னும் திருநாமங்களை உச்சரிப்பது மிகவும் பயனுள்ளதாகும். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா என்னும் 2 திருநாமங்களை உச்சரிப்பதால் ஒருவன் உடனடியாக பரவச நிலையை அடைகிறான். அதன் பிறகு அவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்தால் அவன் அபராதங்களில் இருந்து விடுபடுகிறான். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள் உள்ளன. முதல் குற்றம் பகவானின் திருநாமத்தை விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ள மாமணிகளை நிந்திப்பதாகும். கிருஷ்ண சக்தி வினா நாசே தரா பிரவர்த்தனா. பரம புருஷ பகவானால் சக்தி அளிக்கப்படாவிடில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை ஒருவனால் விநியோகிக்க இயலாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அத்தகைய விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள பக்தரை நிந்திக்கவோ குறை சொல்லவோ கூடாது. பத்ம புராணம் கூறுகின்றது, பரமம் அபராதம் விதானுதே. பேசிட்டேன் சரி. என்னன்னா இந்த மாதிரி கிருஷ்ண சக்தி வினானாகே தார பரவத்தனா. ஒருத்தனால கோயிலே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது எப்ப கிருஷ்ணோட சக்தி இல்லைனா. ஓகே, அதனால அவங்க எல்லாருமே முழு டிவோட்டிஸ் தான். ஃபுல் டைம் டிவோட்டில தப்பா புரிஞ்சுக்கூடாது. கோயிலில் இருக்குதுன்னா ஃபுல் டைம் டிவோட்டி இல்லை, அப்படி கிடையாது. யாரெல்லாம் கிருஷ்ணனுடைய கோயிலே போய் விநியோகிக்கிறாங்களோ அவங்களாம் பக்தர்கள். ஓகே, படிக்க மாதிரி எது படிக்கணுமா? அப்புறம் படிச்சுட்டீங்களா நீங்க? எதை படிக்கிட்டா? படிக்கிறேன். சதா ஸ்லோகம் படிக்கிறேன். சதாம் லிந்த நாம்னா பரமம் அபராதம் எதிர்த்தே யதா கியாதி யாத்தம் கதம் யூ சகதே தத் விகர்த்தாம். படிக்க மாட்டாஜி, அர்த்தம் படிக்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் புகழை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள மாபெரும் சாதுக்களை நிந்திப்பது திருநாமத்தின் திருவடிகளில் செய்யப்படும் மிக மோசமான அபராதமாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் பெருமைகளை பிரச்சாரம் செய்பவரை நிந்திக்க கூடாது. அவ்வாறு செய்பவன் அபராதி ஆகினான். அந்த அபராதி மிக பெரிய பக்தனாக அறியப்பட்டால் கூட கிருஷ்ணாவுக்கு சமமான மகாபிரபு அதற்கு அத்தகைய நிந்தைக்குரிய செயல்களை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். 2வது நாம அபராதம் விரும்பப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் அபராதம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்துச்சாருன்னா அபராதம்னா வைஷ்ணவன். ஓகே, உடனே நம்ம லெவலில் கொண்டு கூடாது. இல்லையா அவங்க அபராதம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி ஆக போகுது பாரு, இப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஆக்சுவலாக அப்படி நினைக்க மாட்டார் வைஷ்ணவன். வைஷ்ணவங்கிறது நம்ம ஒரு லெவல் மேலே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் அந்த லெவல்லையே என்ன பண்ணக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் யார் உண்மையான வைஷ்ணவனை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா.
அப்படி அபராதம் பண்ணிட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி கரைஞ்சு 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 எல்லாம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது தெரியும். அவர் எப்படி சொல்கிறாங்க, மானுமராஜனோட சொல்கிறாரு, ஒரு போர் வீரன் பயங்கரமான ஜெனரல் அடி வாங்கினா எப்படி இருப்பார்? அடி வாங்கி ஒன்றுமே செய்ய முடியல, காயப்பட்டா எப்படி இருப்பார்? அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அபராதம் பண்ணிட்டாங்கன்னா பக்தியில் நல்லா வேகமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த போர் வீரன் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனுக்கு நிறைய தாக்கத்தில் நடந்து அவரால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி போஞ்சிருவாங்க. பிரபுபாதே சொன்னார், இப்படி ஒருத்தர் அபராதம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவரால் பேசவே முடியல, அப்படியே உட்காந்துருக்கான், அப்படியே இருக்கான். அதனால் இது ரொம்ப டேஞ்சர். ஆக்சுவலாக நம்ம இது பண்ண முடியாது. பிரபுபா சொன்னார், வி ஹவ் சீன் இன் யுவர் லைஃப் அப்படி சொல்லி லெக்சரில் சொன்னார். இந்த மாதிரி ஒரு அபராதியை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி பிரபுபா சொன்னார். நம்ம ரொம்ப லேசாக ஆகிடுவார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணராஜ் டிசைபிள்ஸ் 2 பேரும் ட்ரெயின் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஆப்போசிட்டாக மாறிடுவார். அவருக்கு எதிர்த்தாப்புலேயே போட்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணராஜ் திட்டுவார். இது மாதிரிலாம் பண்ணவே விடாது, மிகப்பெரிய டேஞ்சர். நம்ம என்ன பண்ண உள்ளே கர்மிக் லைஃப்லேருந்து கஷ்டப்பட்டு வைஷ்ணவ தத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அபராதம் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அபராதம் என்ன நினைக்கிறோம், ஏதோ அவங்களுக்கு கெடுதி பண்ணுறது நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவங்கள பற்றி தரக்குறையாக பேசுறது, அவங்களுக்கு ஹார்ம் பண்ண தீங்கு செய்ய நினைக்கிறது, அவங்கள குறைவாக மதிப்பிடுறது, இது எல்லாமே அபராதம். ஓகே, அந்த வைஷ்ணவர் எப்படி நினைக்கிறோன்னா, வைஷ்ணவனை யாரும் சொல்லிடுறேன், இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப பாவி, இருக்கிறதே எல்லாரும் கீழே, அடியே இல்லை எல்லாத்துக்கும் கீழே, எல்லாரும் பக்தர்கள் அப்படி நினைப்பார் வைஷ்ணவர். ஓகே, சரி, ஒருத்தர் அபராதம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணணும், எந்த வைஷ்ணவனுக்கு அபராதம் பண்ணானோ அந்த வைஷ்ணவனுடைய காலை பிடிச்சி கெஞ்சணும், மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி. உடனே அந்த வைஷ்ணவன் என்ன பண்ணாரா, காலை விழுந்துட்டியா எந்திரி பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் முதல்ல காலை பிடிக்க விட மாட்டார். ஓகே, ஏன்னா அவர் எப்படி நினைக்கிறார், இவர் உயர்ந்த பக்தர் நினைக்கிறார். இல்லை, சலசவையில் ஆகும், சில வைஷ்ணவ உண்மையிலே ஹார்ட் ஆகிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்காக என்ன பண்ணுவாங்க, சாரி அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, சாரி. இப்போ சாரி கிடையாதுலாம் சொல்ல முடியல. இப்போ சாரி சொன்னா என்ன ஆயிடும், அவர் என்ன பண்ணுவார், வெளிப்படையா ஓகே அப்படின்ட்டா வச்சுக்கோங்க. இது பலிச்சிட்டாரா போல, அபராதம் போல. ஆக்சுவலாக அதை சாரியா சும்மா பேச்சுக்குதா, தேங்க்ஸு சாரி ஓகே இதெல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். ஓகே, அவர் உண்மையிலேயே மன்னிக்கலைன்னா இவரால் முன்னேற முடியாது. ஓகே, அதை புரிச்சுக்கிறதாம. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, யார் வைஷ்ணவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா, யாருக்கு அபராத பலாகி பொதுவாக முடிச்சிடுறோம். ஓகே, எல்லாம் நம்ம பியூர் கிடையாது. அதனால பியூராக இருக்க டிவோட்டி என்ன பண்ணலாம், அவங்கள மறைச்சிக்கலாமா, அவங்களால மறைக்க முடியும். நான் பியூர் டிவோட்டி இல்லைங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, பியூர் டிவோட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது. ஓகே, பலவாசம் படிக்க அடுத்தது செகண்ட் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இரண்டாவது நாம அபராதம் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. சிவசிய ஸ்ரீ விஷ்ணோய ஹிக குண நாமாதி சகலம் யா பின்னம் அஷ்யத் ச கலு ஹரி நாம ஹிதகர. இந்த கன உலகில் விஷ்ணுவின் திருநாமம் சர்வ மங்களம் பொருந்தியதாகும். விஷ்ணுவின் நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் என அனைத்தும் தெய்வீகமானவை, அனைத்தும் பூரண அறிவுடையவை. ஆகவே பூரண புருஷோத்தமரை அவரது திருநாமம் அல்லது அவரது தெய்வீக ரூபம், குணங்கள் மற்றும் லீலைகளிலிருந்து பிரிக்க முயற்சிப்பவனும் அவற்றை பௌதிகமானதாக எண்ணுபவனும் அபராதியாகிறான். அது போலவே சிவபெருமானை போன்ற தேவர்களின் நாமங்களை பகவான் விஷ்ணுவின் நாமத்துக்கு சமமாக நினைப்பது, அல்லது வேறு விதமாக கூறினால் சிவபெருமான் மற்றும் இதர தேவர்கள் அனைவரும் கடவுளின் பல்வேறு தோற்றங்கள் என்றும் அதனால் அவர்கள் விஷ்ணுவிற்கு சமமானவர்கள் என்றும் நினைப்பது நிந்தனைக்குரியதாகும். இது பகவானுடைய திருநாமத்தின் திருவடிகளில் இழைக்கப்படும் இரண்டாவது அபராதமாகும். ஒரே நிமிஷம். ஸோ இந்த 10 அபராதங்களையும் சிஷ்டாசம் ஃபஸ்ட்டு பாடிட்டு 10 அபராதம் படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம சேன் பண்ணணும் டெய்லி. ஓகே, துளசி தண்ணி ஊற்றிட்டு அது மாதிரி தான் சேன் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே சாண்டிங்க பிரபு நீங்கள் 4 ரவுண்ட் பண்ணுற பிரபு கடை காலில் முடிச்சிருவேன் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக சாண்டிங் பண்ண முன்னால சில சுத்தம்லாம் பண்ணணும் உடலை.
அது என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பகவான் குருவெல்லாம் தியானிக்கணும், குரு மந்திரங்கள்லாம் சொல்லணும். பகவான் ஆந்திரம் பண்ணி அவருக்கு ஏதாவது படைச்சிட்டு அவரை கொஞ்சம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் துளசி நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணாசனம் சொல்லி இதை 10 அபராதங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணும். சத்யநாராயண படிக்க அது பண்ணுறீங்களா? இந்த அபராதம் தெரியுமா உங்களுக்கு? 10 அபராதம். சத்யநாராயண பிரபு வீட்டில் இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது தெரியுமா? 10 அபராதம் பிரபு. இல்லை டெய்லி படிப்பீங்களான்னு கேட்குறேன், டெய்லி சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். 10 அபராதம் சொல்லுவீங்களான்னு கேட்குறீங்களா பிரபு? டெய்லி மார்னிங். இல்ல நான் சொல்றது இல்ல பிரபு. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சிஷ்டாசனம் இருக்குல்ல, 8 பாட்டு இருக்குல்ல, சிஷ்டாசனம் படிப்பேன் பிரபு. அது படிச்சுட்டு இதை 10 அபராதம் படிச்சிடணும். சரியா? ஓ சரி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிஷியலா ஒரு எல்லாரும் நம்ம எல்லாமே இனிஷியல் தான் இருக்கோம். ஓகே, யாரும் அட்வான்ஸ் ஆகணும். இதை படிச்சுட்டு குருவெல்லாம் நினைச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். குருவை நினைச்சுக்கிறது. குரு எல்லா குருவும் நினைச்சுக்கணும். குருலாம் வேற யாரையாவது உள்ள வச்சுக்கூடாது. ஓகே, அடியில யாராவது பாபாஜிலாம் வச்சுக்கிட்டு வேற யாரையாவது சல்லியாசி சொல்லி வச்சுக்கூடாது. குருலாம் நம்ம ஆச்சாரிய பரம்பரை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையே இது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சிட்டு சைத்திர பாபு நினைச்சிட்டு இந்த சிஷ்டாசனம் படிச்சு அவராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ண சைத்திர சொல்லிட்டு ஷான் பண்ணலாம். அதுதான் வந்து எல்லாம் ஆகும். அப்பதான் மனசு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து லைக்கும். சரியா பிரபு? ஸோ அவருக்கு வந்து எல்லாருமே தான் ஆக்சுவலா நான் சும்மா கேட்டேன். தேங்க்யூ பிரபு, வீட்டில் படுக்கோங்க. ஸோ இது 2வது அபராதம். 10 அபராதம் ஸ்லோகம் எங்க இருக்கு? அதான் இப்போ படிக்கிறோம். இந்த 10வது தான் படிக்கிறோம். இப்போ இந்த ஸ்லோகம் தான் இதுதான். ஓகே, இப்போ 2வது படிச்சிருக்காரு இல்லையா, இதை 10 பேருக்கு படிச்சிருவாங்க. ஓகே சரி சரி ப்ரோ. படிக்கிறோம். மூலம் படிக்க திருநாமத்தின் திருவடிகளில் செய்யப்படும் 3வது அபராதம் குருர் அவஞா, அதாவது ஆன்மீக குருவினை பௌதிகமாக கருதி அவருடைய உயர்ந்த ஸ்தானத்தின் மீது பொறாமை கொள்வதாகும். 4வது அபராதம் ஸ்ருதி சாஸ்திர நிந்தனம், 4 வேதங்கள் புராணங்கள் முதலிய வேத இலக்கியங்களை நிந்திப்பதாகும். 5வது அபராதம் ஹர்த்தவாத, திருநாமத்தின் மகிமைகளை மிகமைப்படுத்தப்பட்டவை என்று கருதுவதாகும். அது போலவே 6வது அபராதம் ஹரிநாம்னி கல்பனம், பகவானது திருநாமத்தினை கற்பனையானது என்று கருதுவதாகும். 7வது குருவை வந்து ஆர்டினரி பர்சன் இங்க பாத்தீங்கன்னா குரு மேலே பொறாமப்படுறது போட்டுதான். அது எப்படி குரு மேல பொறாமப்படலாம்? இது அநியாயமா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரும்போது எப்படி வருவோம், எல்லாம் வீட்டில் எல்லாம் எதிர்பார்க்காங்க, உலகமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வருவோம் வயசுக்காலங்களா. வர என்ன ஆகுனா நம்ம மனசு வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெட்டீரியலைஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் பௌதிகமாக்கி குருவே அவர் மேலே குற்றம் கண்டுபிடிச்சு அவரை பராம கண்டுபிடிச்சு அவரை நம்ம சாதாரண மனுஷாக நினச்சி இந்த மாதிரி எல்விஎஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் வராமல் என்ன பண்ணோம், அதுதான் சிஷ்டாசனம் படிக்கணும், ஹோலி நேம் ஷேர் பண்ணணும், இந்த அபராதத்துக்கு திருப்பி நினச்சி பார்த்துக்கணும். இப்படிலாம் இருக்குது, மனசு வந்து குப்பை. இதை வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு பக்தி சரதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு, தொடப்பு கட்டையில் காலையில் ஒரு 50 தடவையும் நைட்டு ஒரு 50 தடவையும் அடிக்க சொல்லியிருக்காரு. ஓகே, இது 3. 4 பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சாஸ்திரம் எழுதலாம், வேற லிட்ரேச்சரை லிதிக்கிறது, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லி பொய்யின்னு சொல்றது, இல்லைன்னா வேதங்களுக்கு தவறா அர்த்தம் கற்பிக்கிறது, இல்லைன்னா வேதங்களை வந்து கற்பனையில் நினைக்கிறது. இதெல்லாம் வந்து அபராதம். ஓகே, ஆசிரியர் படிக்கிற 7வது படிக்கிறியா? அதுக்கு அம்மா படிப்பா. 7th offense. The 7th offense is described as follows: Namno balajyasya hi papapade na vidyate tasya yamir hi suddhai antaha suddhi. To think that since the Hare Krishna mantra can counteract all sinful reactions, one may therefore go on with the sinful reactions and at the same time chant Hare Krishna mantra to neutralize every latest offense at the lotus feet of Harinam. ஒரே விஷயம் சாரி, இது முக்கியமானது. ஓகே, நல்லா ஹரே கிருஷ்ணா சேட் பண்ண சுவாமி, நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் தப்பு படிக்கலாம், திருப்பி சேட் பண்ணி இப்படி நினைக்கிறோம் இல்லையா, மிகப்பெரிய அபராதம். நானே சேட் பண்ணனே எல்லாமே சரியாயிடும், திருப்பி சேட் பண்ணிக்கலாம்.
இது என்னது கிறிஸ்டியன்ஸ் பண்ணுவாங்கல்ல, சர்ச்சில் போயிட்டு திருப்பி பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அது மாதிரி. இது மிகப்பெரிய அபராதம். அடுத்தது படி. The eighth offense is stated thus: Dharma vrata tyaga utadi sarva subhakriya samyam api pramadaha. It is offensive to consider the chanting of Hare Krishna Mahamantra to be a religious ritualistic ceremony. Performing religious ceremonies, following vows, and practicing renunciation and sacrifice are all materialistic auspicious activities. The chanting of Hare Krishna Mahamantra must not be compared to such materialistic religiosity. This is an offense at the lotus feet of the holy name of the Lord. The ninth offense is described as follows: Astadadana Vimukhe Api Ashrinvati Yascha Padesha Shivanama Parada. It is an offense to preach the glories of the holy name among persons who have no intelligence or no faith in the subject matter. Such people should be given chance to hear given the chance to hear the chanting of Hare Krishna mantra, but in beginning they should not be instructed about the glories or the spiritual significance of the holy name. By constant hearing of the holy name, their hearts will be purified, and then they will be able to understand the transcendental position of the holy name. So, ninth பாத்தீங்கன்னா அஸ்வதான முக்கே அபி அஸ்வதி யஸ்வோபதேச சிவநாம அபராதா. யார் ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லையோ அவருக்கு என்ன ப்ரீச் பண்ணக்கூடாது. ஓகே, அவருக்கு என்ன பண்ணும், கோயில் எபிசோட் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்குற மாதிரி பண்ணும். அப்போ அவருடைய மனதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுக்க முடியும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். பிடிக்காத திருப்பி சொல்லி அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, 10th verse படிக்கட்டுமா? 10th நான் படிக்கலாமா? சரி, படி. The 10th offense is as follows: Kriti apinama mahatmeya priti rahito naraha aham mamadi paramo nami so api aparadakrit. If one has heard the glories of the transcendental holy name of the Lord, but nevertheless continues in a materialistic concept of life, thinking, I am this body and everything belongs to this body is mine, aham mameti, and does not show respect and love for chanting Hare Krishna Mahamantra, this is an offense. எவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இந்த காலம் வாங்கி இந்த காலம் பண்ணிட்டு ஆமாமா எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையே பார்த்துட்டே இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அப்படின்னா அது ஒரு அபராதம். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அபராதத்தில் வந்துடுது, எஃபர்ட்ஸில் வந்துடுது. நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒருத்தர் தெரியாமல் இருக்கிறான் ஒருத்தன். ஓகே, நம்மகிட்ட ஒரே தெரியாமல் ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நமக்கு நாலேஜ் வந்துடுச்சு, நம்ம பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு, உயர்ந்துட்டோம். ஓகே, ஆனால் தெரியாமல் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி டபுள் இருக்குது. இது அபராதம். நீங்கள் உயர்ந்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு தெரியுதுல்ல, அவனுக்கு தெரியல. ஓகே, நான் அவனை மாதிரியே என் லைஃப் இருக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இது மிகப்பெரிய அபராதம். அதே மாதிரி சாண்டிங் விடுவது இல்லட்டிட்டிவாக இருந்தாலும் அபராதம். இவ்வளோ அபராத நடுவுலையும் நம்ம சேட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் தான் அதோட டேஸ்ட் தெரியுது. சாண்டிங்கோட டேஸ்ட் இவ்வளோ அபராத நடுவுலையும் நம்ம டேஸ்ட் கிடைக்கிறதுலாம் எப்படி? அது சைத்தன்ய மகானுடைய கருணை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, சதாநிதி படிக்கணும். 25 25. ஓகே, 8.25. இது ஸ்லோகம் படிக்க முடியுமா? இருக்கு ததஸ்மசாரம் ஹ்ருதயம் பதேதம் யத்கிருஹ்யமானை ஹரிநாமதேயை ந விக்ரியேதாத யதா விகாரோ யதா விகாரோ
यथा विकारो नेत्रे जलधात्र रुहेषु हर्षः नेत्रे जलधात्र रुहेषु हर्षः ओके படிங்க If one's heart does not change, the tears do not flow from his eyes, and his body does not shiver, and his bodily hairs do not stand on the end as he chants Hare Krishna Mahamantra, it should be understood that his heart is as hot as iron. This is due to his offenses at the lotus feet of Lord Solini. Okay, இப்போ எல்லாரும் கை தூக்கலாம். யாரோட இதயம்லாம் கல்லா இருக்கு? இது ஸ்டோன் மாதிரி இருக்கு. ஆன்லைன்ல யாரோட இதயம்லாம் ஸ்டோன் மாதிரி இருக்கு? யாரோட ஆன்லைன்ல சொல்லுங்க. உங்க இதயம் இருக்கு பார்த்தீங்க ஒரே வேளையில சொல்லணும். ஸ்டோன் மாதிரி இருக்கா இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து ஓகே நீங்க சொல்ல மாட்டீங்க. கலாஜி சொல்லுங்க. ஸ்டோன் மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா பிரபு என்ன நம்ம கண்ணிலே ஓகே ஆமா இல்ல மட்டும்தான் ஆமா இல்ல மட்டும்தான் மத்தாஜி இது சீசன் வந்து புரிஞ்சல क्वेश्चन என்ன உங்க இதே வந்து கல் மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கற क्वेश्चन ஆமாவா இல்லையா இது சீசன் மத்தாஜி கொஞ்சம் மாறிட்ட பிரபு நிறைய கல்லா இல்ல அது கிடையாது அதெல்லாம் இல்ல சரோஜா மத்தாஜி நீங்க சொல்லுங்க கல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க பிரபு கல்லா இருக்கு இது சரோஜா மத்தாஜி வீட்ல இருக்கா இல்ல ஈஸ்வரி மாதாஜி இல்ல சார் இல்ல மாதாஜி ஆமா பிரபு கல்லு மாதிரி தான் இருக்கு நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு வரல கல்லுதா ஆக்சுவலா கரெக்ட் கல்லுதான் பிருதா மாதாஜி ஆமா பிரபுஜி கல்லுதா ஓகே கொஞ்சம் கூட வரல ஆக்சுவலா ஈஸ்வரி மாதாஜி ஜெயஸ்ரீ மாதாஜி உங்களுக்கு புரியுதா கல்லுல இல்ல கல்லு இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க அதுல போட்டுக்குவாங்க கல்ல தள்ளி வரணும் பாடி குளுகணும் பாடியில் உள்ள முடியெல்லாம் குத்தி நிற்கும் இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி இல்ல அது ஓகே இது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம் வந்திருக்கா அறிகுறி வந்திருக்கா நம்ம சாட் பண்ணும்போது பெரும்பாலும் கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்க கண்ணுல தண்ணி வந்திருக்கு எனக்கு அது தெரிஞ்சுக்கனால ஓ சரி ஓகே அப்ப ஓகே அதுதான் சொல்றாங்க ஆட்டோமேட்டிக் தண்ணி வரும் மந்திரம் சொல்றவங்க என்ன ஏதோ நினைச்சு பண்ணுவேன் அப்ப ஆட்டோமேட்டிக் தண்ணி வரும் அது தெரியுது கரெக்டா எனக்கு வேற எதுவும் தெரியல பிரபு சரி ஓகே வந்து வீட்ல போட்டு சொல்லுங்க பிரபு சொல்லுங்க ஒரு கஷ்டம் வரும்போது ஹரே கிருஷ்ண மாமன் சொல்லும்போது கண்ணு கொஞ்சம் கலங்கிடும் பிரபு பிரபு அதான் ஆக்சுவலா பார்த்து நம்ம சொல்லும்போது கண்ணு கொஞ்சம் கலங்கிடும் பிரபு அவ்வளவுதான் அதான் பிரபு அதாவது ஒரே நிமிஷம் பிரபு அதாவது நம்ம கஷ்டம் வரும்போது கண்ணு கலங்கிறது வந்து பௌதிகம் ஓகே இந்த அழுகை எப்படின்னா இது வந்து உலகாங்கிற ஹாப்பினஸ் ஓகே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது தெரியவே தெரியாது அது கஷ்டமே அவருக்கு தெரியாது இவர் கல்ல தண்ணி வரும் ஆனா எதுக்காக தண்ணி வருதுன்னா அந்த மந்திரம் சொன்ன அவ்வளோ புலகாங்கிடம் எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பையனை ரொம்ப நாள் பார்க்காம இருந்து பார்க்குறாங்க மிஸ் ஆகிட்டான் அவனை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி கண்ணில் தள்ளி வரும் பேச முடியாது இல்லையா மூச்சு அடைச்சிடும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கண்ணீர் இல்லைங்க சத்யலா பிரபு சொல்றது வந்து கஷ்டம் வரும்போது கண்ணில் தண்ணி வருது இல்லையா அது வந்து எக்ஸ்டசி கிடையாது ஓகே அது வந்து எழுதுனா நமக்கு இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கரெக்டா பிரபு இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்றதுக்கு ஓகே சொல்றதுக்கு ருசியா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா அதை சொல்லலைங்க இது எக்ஸ்டசிங்கிறது இது இது ஆகுது என்னது மெல்ட் ஆகுதுங்கிறது நம்ம இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டியது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை வீட்டில் எவ்வளோ கடன் இருக்கு சரியா இல்லை குடும்ப நிலைமை இது எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே வேணுது கோயிலேஷ் மந்திரம் தான் அப்போ அவங்களுக்கு கண்ணில் தாரதாரியா தண்ணி வந்துட்டே இருக்கு இதுதான் இங்கே குறிப்பிடுறான் ஓகே அது வரையும் இதே எப்படிதான் இருக்குமா கல்லா தான் இருக்குமா ஓகே இந்த மாதிரி வந்துட்டாலே அவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க இதே வந்து மெல்மே ஆயிடுச்சுன்னா ஸோ ஏன் அப்படி யாருக்குடா கல்லா இருக்குன்னா அபராதம் பண்றதுனால என்ன அபராதம் ஹோலி நேமுக்கு அபராதம் ஹோலி நேமுக்கு அபராதம் எத்தனை இருக்கு ஆன்லைன்ல சொல்லுங்க இந்த புனித நாமத்துக்கு எத்தனை விதமான அபராதம் இருக்கு யாருக்கு தெரியும் ஆன்லைன்ல 10 வகையான அபராதம் ஓகே தேங்க்யூ மேடம் வீட்ல போட்டுக்கோங்க அந்த 10 இல்ல சத்யலா பிரபு நீங்க சொல்லுங்க 10 அபராதம் இல்ல அது சொல்லவா பிரபு சத்யலா வைஷ்ணவர்களை மதிக்கணும் பிரபு ஓகே உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா 10 அபராதம் புரிஞ்சிச்சு இல்லையா கரெக்ட் சோ இந்த 10 அபராதம் தான் அது சொல்றாங்க
இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க இல்லையா 10 offenses எதுன்னு, அது முன்னால் சொன்னால அந்த 10 offenses தான். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அபராதம் பண்ண போய் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய இதே வந்து கல்லாயிடுச்சு. அதனால நமக்கு என்ன வர மாட்டேங்குதான், கண்ணில் தண்ணி வரும். தண்ணி வரும் எப்போ வரும்னா நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது தண்ணி வரும். அந்த கண்ணியில சொல்ல அவங்க நமக்கும் பயிர் கூச்சிடும். எப்போ பாப்பை பார்த்தோம்ல அந்த பயத்தை சொல்லலை. ஓகே, அவங்க சொல்றது இல்லைதான், பகவானை பார்த்த உடனே அந்த மாத்திரத்துலேயே அவங்க என்ன ஆகிடும், அவங்களுக்கு இந்த பரவசெல்லாம் வந்துடுவோம். இது ஏன் வரல அப்படின்னா, இது வந்துருக்கணும் நமக்கு நேரத்துக்கு. ஆனால் நம்ம இதயம் எப்படி இருக்கு, கல்லாக இருக்கிறது. ஏன்னா இந்த அபராதங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது நமக்கே தெரியல இல்லை அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, படிச்சியா டிரான்ஸ்லேஷன் படிச்சியா? பர்பட் படிக்கணுமா? பர்பட் படிக்க. Bhakti Siddhanta Saraswati Thakura commenting on this verse, which is a quotation from Srimad Bhagavatam 2.3.24, remarks that sometimes a Bhagavata or a very advanced devotee does not manifest such transcendental symptoms as tears in the eyes, whereas sometimes Kanishthadikari neophyte devotee displays them artificially. பாருங்க, very பெரிய பாயிண்ட். சரஸ்வதி மகாபாகவதே என்ன பண்ண மாட்டான், இது மறைச்சு பாருங்க சிம்டம், அதெல்லாம் முடியும் அவங்களால. ஆனா கனிஷ்ட அதிகாரி பேர் வந்து என்ன பண்ணுவாராம், நடிப்பாங்களா அது மாதிரி சிம்டம் அது மாதிரி பண்ணுவாங்க. பக்தி சுவாமி கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க. This does not mean, however, that the neophyte is more advanced than the Mahabhavada devotee. அப்படி கிடையாது அப்படின்றார். The test of real change of heart is that take place when one chant the Hare Krishna Maha Mantra is that one becomes detached from material enjoyment. பௌதிக இன்பங்கள் எப்ப இல்லையோ அது தூரமா போயிட்டாலே ஆமா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, முன்னேறிட்டாரு அர்த்தம். ஃபுல்லா இல்லவே இல்லை அப்படின்னா நல்லா முன்னேறிட்டார். இதுதான் டெஸ்ட். This is the real change. Bhakti Paresanubhavo Virakti Anyatra Cha, Bhagavatam 11.2.42. If one is actually advancing in spiritual life, he must become very much detached from material enjoyment. If it is sometimes found that the Kanishthadikari neophyte devotee shows artificial tears in his eyes while chanting the Hare Krishna mantra, but is still completely attached to material things, his heart has not really changed. The change must be manifested in terms of one's real activities. பத்தியா சத்யா பிரபந்த கடைசி paragraph படிங்களா. If it is somehow found Kanishthadikari அந்த இது படிங்க. பிரபு எங்க அந்த கடைசி எல்லாருக்கும் பாருங்க. இப்ப படிச்சாங்கல அந்த பொருளுரை, அதுல ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் வரும் பாருங்க, படிங்க. ஒரு கனிஷ்ட அதிகாரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கையில் தனது கண்களில் செயற்கையான கண்ணீரை வெளிப்படுத்துவதையும் அதே நேரத்தில் பௌதிக விஷயத்தின் முற்றிலும் பற்றுடையவராக இருப்பதையும் காண நேரிடலாம். அவனுடைய இதயம் உண்மையாக மாறவில்லை என்பதே பொருளாகும். மாற்றமானது ஒருவனது உண்மையான செயல்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். தேங்க்யூ பிரபு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பயன். அதான் சத்யநாராயண தமிழில் படிக்க சொல்ல. இங்கே பாருங்க, கனிஷ்ட அதிகாரி சஸ்பெயினாமா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் வருமா, அவங்களுக்கு வருமா. ஆனால் எப்படி அது ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியும்னா, மெட்டீரியல் திங்ஸில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பான், பௌதிக விஷயங்களில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னொன்று வந்து நம்மளே வேற யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, ஒருத்தர் அவர் தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். இது நமக்கு வந்து ஹார்ட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கணும். அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கணும்ல பிரபு. செல்ஃப் இது வந்து நோ ஒன் கேன் ஜட்ஜ் ஃபார் அதர்ஸ். இது சாப்பிட்டவனா எவ்வளவு சாப்பிட்டவனா எப்படி பசி தீர்ந்துச்சான்னு யாரும் சொல்ல முடியுமா? அவர் பசி தீர்ந்துச்சுப்பா அவருக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல, அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓ நமக்கு உண்மையிலேயே ஹார்ட் சேஞ்ச் ஆகல, நமக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்கு, ஆனா கண்ணீர் வருது வேற விஷயத்துக்காக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏமாந்துடக்கூடாது, நம்ம மகாபாரதம் ஆகிட்டோம். தேங்க்யூ பிரபு. ஓகே, நம்ம என்ன படிச்சுக்கலாம். 25 வரையும் பார்த்துக்கோம் இல்லையா, 25 வரையும் பார்த்துக்கோம், நோட் படிக்கோங்க. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். அன்னைக்கு எது கேள்வி இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இல்லை நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சலாம். சரி ஹாசினி பாயிண்ட்ஸ் பார்க்குறியா? 1 மினிட்டா ஈஸ்வரி பாலாஜி போயிடலாமா? சொல்லு. இந்த மாதிரி வந்து நித்தாய் கோரா ராதேஷாம் அப்படின்னா வந்து பாடுவாங்க.
ஆனால் அதுக்கு சேம் டைம் அது வந்து நித்தாய் கௌரோடைய நித்யானந்த பிரபு மகாபிரபுவோட பேர்னால அது வந்து சில டைம் எக்ஸ்டசிவ் வரும். ஆனால் வந்து நம்ம கரெக்டான ப்ராசஸ் கரெக்டான மந்திரம்னா வந்து நம்ம வந்து சாண்ட் பண்ணோம். அது வந்து ஹரே கிருஷ்ணா. ஆனால் அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. திடீர்னு அவங்க பெர்ஃபெக்ட் ஆகலாம். ஓகே, ஒரு கருணையில் பியூரிட்டி உடைய கருணையில் பெர்ஃபெக்ட் ஆகலாம். ஈஸ்வரி மாதா நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம எல்லாருமே ஜகாய் மாதிரி தான் இருக்கோம். ஆனா எல்லாரும் வந்து இந்த கலியுகத்துல விடுதலைக்கான ஒரே வழி வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. பகவான நாம மட்டும் சொன்னா பத்தாது, அதுல வந்து 10 அபராதங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆமா, அது டெய்லி நம்ம சொல்லணும். அது சிஷ்டாசம் படிக்கணும், 10 அபராதம் சொல்லணும், குருவை நினைச்சு பார்த்துக்கணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க புக்கு எழுதலைன்னா நம்மளால படிக்க முடியுமா? நமக்கு இதெல்லாம் தெரியுமா? பெங்காலி தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாது. எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ரிசல்ட் தான் நம்ம அனுபவிச்சுட்டு போயிருப்பேன். ஓகே, அப்புறம் பஞ்சதத்துவ மந்திரம் தான் சைத்தன்ய மகாபிரபுவோட ஹோலி நேம். தேங்க்யூ மேடம். ஒரு பாயிண்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சதானந்தி சத்யானந்த் சொல்லுங்க பிரபு. பகவான் நித்யானந்த பிரபு பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னாவே கிருஷ்ண பிரமே தன்னால வந்துடும் பிரபு. வெரி நைஸ். நிர்மலா மாதாஜி இருக்காங்களா பக்கத்துல? இல்ல பிரபு, அவங்க உள்ள இருக்காங்க பிரபு. சொல்லி கொடுங்க பிரபு. நீங்களா சொல்ல மாதிரி புக் படிக்க ஆரம்பிங்க. கோபிநாத் குரூப்ல டெய்லி போடுங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். கலாவதி மாதாஜி. கிருஷ்ணா பிரபு, நம்ம பகவானுடைய தெய்வீக திருநாமத்துல பெருமை எல்லாம் கேட்கிறோம். கேட்டாலும் வந்து நம்ம இந்த உடல் இது எல்லாமே நம்ம உடலுக்கு தொடர்புடையவன் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பௌதிக பக்குவத்தோட இருந்தாலா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மீது நம்ம மதிப்பு மரியாதையும் செலுத்தணும். அதை காட்டலைன்னா அதுவும் மிகச்சிறந்த அபராதம்னு சொல்றாங்க. 10 அபராதத்தை. இது 10 அபராதம். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். நம்ம வந்து வாழ்க்கையை பௌதிக வாழ்க்கையிலே மூழ்கிடக்கூடாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணலாமா? பகவான் நோக்கி வரணும். இல்லைன்னா அதுக்கு ஏற்றாப்படி என்ன பண்ணலாம், நமக்கு தண்டனை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் படுக்காங்க. அதனால் சில சமயம் இல்லாமல் வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு போட்டியாக நினைக்கிறாங்க சின்ன பசங்க. ஓகே, பெரியவங்க வந்து பகவானை நோக்கி போகிறது இல்லையா? அதனால அவங்க பையன் கையில் இருக்கணும், பொண்ணு கைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக நடக்குது. அவங்க எப்படி இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்படி தான் நடக்குது டெய்லி எல்லா வீட்லையும். அதனால் லெவலில் பண்ணலாமா? வயசாகிட்டா லெவல் பண்ணலாமா? இதில் நம்ம டக்குன்னு லைனில் பிடிச்சி போயிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வந்து நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சு. கிருஷ்ணன் பார்த்து பாருங்கலாம். ஓகே, நம்ம அது இல்லாமல் நம்ம எப்படி நம்ம பசங்களையும் ஆண் குழந்தைய பெண் குழந்தை யாராக இருந்தாலும் சரி அவங்களை எப்படி கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்கவே நடக்காது. ஓகே, ஏன்னா இந்த பௌதிக லோகம் அப்படி வடிவமைக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ண ஒரு ஏஜுக்கு அப்புறம் we have to consider transcendental studies. ஆன்மீகத்திலையும் ஆன்மீகத்துக்காக நிறைய என்ன பண்ணுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, எல்லா நீங்க சொல்லுங்க. நாம அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உண்மையிலேயே விரும்பினா நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு பாகவத தர்மத்தில் எப்பொழுதும் நாம ஈடுபாடோட இருக்கோம். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம எப்பொழுதும் பாகவதத்தை ஈடுபட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து தமோ குணம் ரஜோ குணம் வெளியே போயிட்டு அதன் மூலம் காமத்துல இருந்தும் கோபத்துல இருந்தும் விடுபடலாம். சத்துவகுணம் வந்துருவோம். சத்துவகுணம் வளர ஆரம்பிச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வலைவச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் வந்து ஒருவர் வந்து ஆன்மீக வாழ்வில் வந்து உண்மையாக முன்னேறணும்னா அவர் பௌதிக இன்பத்தில இருந்து விடுபட்டவராக இருக்கணும் பிரபு. அது எப்படிதான் வரும்? பௌதிக விடுபடுறது ஹரிகிருஷ்ணன் சேப்பல வரும். அப்ப எல்லாம் பௌதிகத்திலிருந்து எவ்வளவு விடுபட்டாங்களோ அவ்வளவு அவங்க கொண்டு இருக்காங்க. ஓகே, எப்படி பசி அணையுதோ அவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் ஆயிடுச்சு. அந்த இது தீர்ந்துச்சு. ஓகே, பசி தீர்ந்துச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி பௌதிகத்தில் வெளியே வரைய வேற ஆன்மீகத்தில் முன்னேறும். வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா பிரபு? விளையாச பிரபு. இன்னொன்னு சாதுக்களை நிந்திப்பது, குருவை நிந்திப்பது, அப்புறம் வந்து மந்திர உச்சாரணத்தின் மதிப்பை அன்பையும் காட்ட தவறுவது, இது எல்லாமே வந்து அபராதமா பிரபு? தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
सत्यव्रत जी हरे कृष्ण प्रभु हरे कृष्ण chant the Hare Krishna Mahamantra, he comes free of offense. Offense இல்லாம இருந்தா free வரும். ஓகே வரும் இல்லையா? ஓகே. Hare Krishna. Hare Krishna. சதானந்தி. ஓகே. ஓகே ஹரே கிருஷ்ணா thank you very much. நம்ம வந்து திருப்பி நம்ம நாளைக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா? நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணலாம். சத்யநாராயணன் சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட் கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும் போது அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுகின்றன சொல்றாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. அதான் பிரபு இதுல 24 போட்டுருவாங்க இல்லையா? 24 ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும் போது அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. அதான் பிரபு இந்த 10 அஃபென்ஸ் நம்ம ஸ்லோகம் படிச்ச பின்னாடி படிச்சது. எடுத்துக்கிறேன் 24 சொல்லி 24 ஸ்லோகம் 24. ஆமாவா ஆமா அதான் 10 ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும் போது அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. எனவே வெறும் ஹரே கிருஷ்ணா உச்சாரத்தினால் ஒருவன் பரவசம் அடைவதில்லை. கரெக்ட். அதுதான் அந்த பரவசம் இல்லாம பண்ணாதான் அந்த பரவசம் சொல்லி வர முடியும். எப்படி பிரபு பரவசம் வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணாதான் பரவசம் ஆக முடியும் அவர் மேல இல்லையா? இல்ல அது இந்த 10 அபராதத்துல வெளியே வந்துருவாங்க அவங்க. வெறும் வாயிலவே நம்ம சொல்லிக்கினே இருந்தாக்கா பரவசம் வராதுன்றாங்க. அந்த 10 அபராதம் இருக்கு இல்லையா அது பண்ணாம இருக்கணும். பண்ணாம இருக்க என்ன ஆகுனா முன்னேற ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் தான் அந்த எக்ஸசைஸ் வரும். ஓகே. டீப் லவ் அப்படிதான். எப்படி டீப் லவ்ங்கிறது சப்ஜெக்டிவ். ஓகே உங்களுக்கு டீப் லவ் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். டீப் லவ் டிஃபைன் பண்ணுறது எப்படின்னா இதை 10 அபராதம். இது 10 அபராதம் தவிர்க்க என்ன ஆகுனா அந்த டீப் லவ் வர ஆரம்பிக்கும். அப்பதான் அவர் என்ன பண்ண முடியும் அந்த டேஸ்ட்லாம் வரும். புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம புக் இஷ்யூஷன் போகிறோம். யாரெல்லாம் முடிதா வரலாம். ஓகே யாரும் ஸ்பான்சர் பண்ண வச்சிங்கன்னா ஸ்பான்சர் பண்ணலாம். நம்ம 200 ரூபாய்க்கு புக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். பகவத்கீதை 250 ரூபா புக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு 50 ரூபா நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மாத்திரம். ஓகே மற்ற நாளைக்கு கிடையாது. நாளைக்கு மாத்திரம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். இப்போ இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பிளான் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச परिधान भावलेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु.